கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாசம். வடநாட்டில் இருக்க பேரு மகர சங்கராந்தின்னு தான் அவங்க வழிபாடு. நம்ம எப்படி பொங்கல் வழிபாடு செய்யறோமோ அவங்க வந்து மகர சங்கராந்தியா வழிபாடு செய்வாங்க. சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த தை மாசங்கிறது உத்தராயண புண்ணிய காலத்துடைய ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது காலம். தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம். உத்தராயண புண்ணிய காலம். அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்வதற்கும் மிகச்சிறப்பான காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. வீட்டிலே பிறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் படையில் போடுறது மிகச் சிறப்பான நாள். அதே போல குலதெய்வ வழிபாட்டிற்கும் தை அமாவாசைங்கிறது மிக அற்புதமான நாள். தை 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அதாவது பாத்தீங்கன்னா அந்த தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியை வீட்டிலே ஒரு மகாலட்சுமி படம் வைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும், நெய்விளக்கேற்றி. அல்லது பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்தாலும் அந்த தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்பவர்களுக்கு வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தது தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். புதிதாக வீடு மனை கொள்வதற்கும் வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, கிரக ஆரம்பம், இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான புதிதாக வீடு கட்டுவதற்கு மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள் தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது ஆறுமுகனை அனுதினமும் வழிபடுவதற்கு ஏறுமுகம் தான் வாழ்க்கையில. ஒரு நாளும் இறங்கு முகம் கிடையாது, தினமும் ஏறுமுகம் தான் ஆறுமுகன் வழிபாடுங்கிறது. முருகப்பெருமானுடைய விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் காணக்கூடிய நாள் தைப்பூசம். மிக சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் 10ஆம் இடம். இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மாசம் ஃபுல்லாவே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவா உச்சம் பெற்றவர்களுக்கு மறைவு என்பது இல்லை அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஆனாலும் 3ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கார், 10ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கார். அஸ்தங்க கதியில சஞ்சரிச்சாலும் உச்சமாகத்தான் சஞ்சரிக்கிறார். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி 12ல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா பத்திரப்பதிவு, உங்க இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, நிலம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு, அதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரர்களுக்காக இளைய சகோதரத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான செலவுகளை சொல்லக்கூடிய உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயர்வதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது அரசியலுக்காக இந்த பதவி பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய காசு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான செலவுகளை புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்காக செலவு செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். ஏன்னா 12ஆம் இடம் வலுவடைகிறது, உச்சமாக இருக்கிறார் 3-12 கூடியவர். அடுத்ததா பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகன, மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவரும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார் 22ஆம் தேதி வரை. 4ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்காருன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இது அசையா சொத்துக்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, அதனால செலவு ஆகக்கூடிய அமைப்பு, தாயாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, சொந்தக்காரங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி அவர் தானே, தந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய, வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும். அதாவது 9 தொலைதூர பயணம், 12ஆம் இடங்கிறது மறைந்து வாழுது. அப்ப வெளிநாடு சம்பந்தமா, அதாவது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கல்விக்காகவோ வெளிநாடு சம்பந்தமாக செல்பவர்களுக்கு உடனடியாக இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் தை மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும்.
இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார், குரு பார்வையோட சஞ்சரிக்க போகிறார், ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவா ராகு எங்க இருக்காரோ அந்த இடத்தும் விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பலனையும் விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். அந்த வரிசையில சுக்கிரன் உங்க ராசியில சஞ்சரிக்க போகிறார். அற்புதமான பலன். குரு பார்வையோட சஞ்சரிக்கிறார். சுக்கிர ராசியில சஞ்சரிக்கிறார்னா தேஜஸ் உண்டாகும், கவர்ச்சி உண்டாகும், முகத்திலே ஒரு பொலிவு உண்டாகும். ஒளிவட்டம் தெரியுது முகத்துல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போதுமே 7 நாட்டு சனி நடக்கும்போது முகத்துல ஒரு சிரிப்பு இருக்காது. ஆனா இந்த சுக்கிரன் ராசியில வரும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரிப்பு, புன்னகை, ஒரு கவர்ச்சி, தேஜஸ் உண்டாகக்கூடிய மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா சுக்கிரன் குரு பார்வையோட ராசியில சஞ்சரிக்கிறார். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு 22ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான பலன் நடக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம் செல்லக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் துணை புரியக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள் 22ஆம் தேதி பிறகு சூப்பரா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் புத்திரஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதி யாருன்னா, ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். புதனும் உங்க ராசிக்கு 20ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா 5ஆம் இடத்து அதிபதி 12ல சஞ்சரிச்சாருன்னா குழந்தைகளுக்காக ட்ரெஸ் வாங்குறது, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக வேற பொருள் திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டிலே வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கிறது யோகம். எப்படின்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அற்புதமான எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனும் உங்க ராசியில சஞ்சரிக்க போகிறார். 5ஆம் அதிபதி திரிகோணாதிபதி ராசியில சஞ்சரிப்பது யோகம். அதுவும் குரு பார்வையில சஞ்சரிப்பது அதை விட யோகம். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு இவங்கெல்லாம் மாதத்துடைய பிற்பகுதியில உங்க ராசியில சஞ்சரிப்பது அமோகமான பலன்களை தரும், அதிர்ஷ்டத்தை துணை புரியும், எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். ஆனா முற்பகுதி சரியில்லை. அடுத்ததா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன், அவரும் 12ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை, 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்காருன்னா இவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணைக்காக ட்ரெஸ் எடுக்கிறது, நகை வாங்குறது, நட்டு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக ஆடம்பர செலவு செய்யக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. இந்த மாசம் உங்களுக்கு 12ஆம் இடம் வலுவடைகிறது முற்பகுதி. பிற்பகுதி 20-22க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் ராசியில சஞ்சரிக்கிறதால யோகத்தை இருக்கும். அப்ப முற்பகுதியை விட மாதத்தின் பிற்பகுதி கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த முருகப்பெருமான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்வது இந்த மாதம் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.